தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்தி நிறுத்துவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும்போது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமாங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் அவன் பலத்த ஜாதியுமாய் மாற்றப்படுவான். நீங்க சின்னவன் நினைக்கிறீங்கல்ல, எல்லாரை விட நான் அற்பமாய் இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. சின்னவனாய் இருக்கிற தேவ பிள்ளையே, சிறியவனாய் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை 1000மாக பலத்த ஜாதியாக உன்னை நான் மாற பண்ணுவேன். தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, வாழ்க்கையில அவன் சின்னவன், குடும்பத்துல கடைசி. எல்லாரும் மறந்துட்டாங்க, தேவன் மறக்கவில்லை. சின்னவன் சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சரியா யார்ட்டையும் பேச தெரியாது, என் வாழ்க்கை சின்ன ஒரு வாழ்க்கை, சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் சுற்றி வரேன் சொல்லுவாங்க. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதுன்னுவாங்க. என் வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்குதே. இல்லைப்பா தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை அதுவல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000மாக, சிறியவன் பலத்த ஜாதியாக, பலம் உள்ளவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். He will strengthen you. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி நடத்துகிறத உன் கண்கள் காணுப்பா. எல்லாரும் நீ வீக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நீ பலவீனமான பாண்டம் நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் நிமித்தமாய் நீ பலமுள்ளவனாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்று இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஐயோ நான் எதற்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்று சொல்லுகிற இடத்திலே வார்த்தை சின்னவனை 1000மாக, சிறியவனை பலத்த ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய பிள்ளைகளை மாற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று கடைசியாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிற இடத்தில் 1000மாக, 1000 சிறியவர்களாய் உங்களை பலத்த ஜாதியாக தேவன் நிறுத்துவார். God bless you. God bless you.